நீ கண்ணு கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட் சொன்னாதானே தெரியும். கோபுரான நீங்களே ரகசியம் பேசிட்டு தெரியக்கூடாதா? ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் தம்பி. பிரியாமா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த ஐயா அதுகிட்ட கோச்சுக்கிட்டு அது தொட்டதை தொட மாட்டேன், கை பட்டதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருல ரொம்ப. அதனால இன்னைக்கு எப்படியாவது தாத்தாவை நம்ம கையால சாப்பிட்டு வச்சிடணும்னு பிரியாவுக்கு ஆசை. இன்னைக்கு எல்லாமே அதே செஞ்சிருக்கு. வெரி குட். இதை எப்படியாவது அந்த பெரியவரை முழுங்க வைக்கணுங்கிற முடிவோடு தான் நாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஐடியா. இந்த திட்டத்துல பெருசு வருது. ஐயா இன்னைக்கு என்ன பதார்த்தங்கள் எல்லாம் நிறத்திலிருந்து உருவம் வரைக்கும் மாறி இருக்கு? யார் செஞ்ச சூழ்ச்சி? ஐயா இதுல ஒண்ணு சூழ்ச்சியும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல. பிரியாமா இன்னைக்கு சமைக்கிறேன்னு ரொம்ப பிரியப்பட்டுச்சு. சரிம்மா செய்யி அப்படின்னு நான் தான். பாவி பழிகாரி, இத தெரிஞ்சுக்காம நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என் விரதம் என்ன ஆயிருக்கும்? பேத்திக்கிட்ட முறைச்சுக்கிட்டு பொல்லாத விரதம். அந்த பேத்தி தான் எனக்கு முத எதிரி. அவ தொட்டத தொட்ட குற்றத்துக்காக இன்னைக்கு நான் முச்சூடும் பட்டினி. நீங்க இப்படி எல்லாம் அடம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து பெருசா எடுப்பு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். பாருங்க பாருங்க ஐயா. புரியுது. இது சாம்பார். வணக்கமே. எப்படி இது சாப்பாடு? இது பண்ண கைக்கு தங்கத்தோட பண்ணி போடணும். அதுக்கு என்ன தோடா தானே. நல்ல ஒரு 50 பவுன்ல நம்ம பிரியாமா கைக்கு அளவெடுத்து பண்ணி போட்டுருங்க. பிரியாவுக்கு நான் எதுக்கு போடணும்? இந்த சாப்பாட்டையும் பிரியாதான் பண்ணிச்சு. ஐயா ஆனால் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. மூடு. வீட்டை விட்டு ஓடி போனவ கையால செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுக்காக வேண்டி என் குடலையும் உடலையும் வெங்கையில கழுவணும். அப்பதான் பாவம் போகும். நீயே அழுகிற. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நான் காஃபி கொடுத்தா வேணாங்கிறது, பழம் கொடுத்தா வேணாங்கிறது. நான் அவருக்கு எதிரியா? குழந்தைய இருந்தப்ப நேத்துல போட்டு வளர்த்தவரு. பாருமா அவர் விளையாட்டுக்கு பேசுறாரு. இங்க பாரு. இல்ல மனசு எதுவும் வச்சுட்டு பேசுறாரு. நான் ஊருக்கு போனப்ப அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லம்மா இல்ல இல்லன்னு இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. நான் செஞ்சது சாப்பிட்டா பாவமா? கொடல கங்கையில போய் கழுவணுமா? இல்ல நான் செஞ்சது தப்புன்னு நிரூபிச்சா நீங்க ஏன் சாவணும்? நானே பட்டி கெடுத்து செத்து போறேன். ஐயோ ஐயா இந்த பாரு. திரும்ப இங்க பாரு. இங்க பாரு. ஹலோ பிரியா. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கல்யாண நாள் ராத்திரியும் முதலிரவா கொண்டாடணும். புரிஞ்சுதா? ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? இவர்கிட்ட எப்படி இதுல இருந்து நான் தப்பிச்சேன்? என் பெண்மையை காப்பாத்திக்கிற மனோபலத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும்.
என்ன? நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். அட அப்புறம் எடுத்துக்கலாமே. அப்புறம் சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது. பாலா முக்கியம். உடம்புல வேற எங்காவது அடிபட்டு இருக்காமா? எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், லேசா கால வலி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் நார்மலா இருக்கு, பயப்படும்படி எதுவும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். வர எல்லாத்தையும் காரு கொண்டு வா. சாரதா ஹியர். நானும் சாரதா தான் பேசுறேன். பிரியாதா, என்ன விஷயம்? உடனே புறப்பட்டு வா. இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கா? இந்த ஜென்மத்துல வரமாட்டேன். இத பார், உன் இடத்துக்கு இன்னொருத்தி வரத தடுக்கத்தானே நான் வந்தேன். அப்படிதான் சொல்லிட்டு போனேன். இப்ப சொல்றேன், உன் இடத்துக்கு நானே வந்துருவேணுங்கிற பயங்கரம் உருவாயிட்டு இருக்கு. இதுல என்னடி பயங்கரம்? நீ எத்தனை உதாரணம் சொன்னாலும் சரி, ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் தகுதி இல்லாத அந்த ஆளோட வாழ நான் தயாரா இல்ல. பிரியா, அந்த வகையில நீ போட்டிருக்கிற கணக்கு அடியோட தப்பு. ஒரு குழந்தை இல்ல, 9 குழந்தைகளை பெறக்கூடிய சக்தி உன் வீட்டுக்காருக்கு உண்டு. ஆமா, இந்த விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இது பாரு, எங்கேயும் போயிடாத. யானையோட பலத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனோட கால மிதிப்பட்டுதான் ஆகணுமா? நேராவே கேக்குறேன், ஒரு ஆம்பளையோட பலத்தை எட்டி தொடாம கட்டி பிடிக்காம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அடிச்சு கேள்றே. பூனை தான் குட்டிய கவர அதே வாயால தான் எலியையும் கவ்வுத. பாக்குறவங்களுக்கு ரெண்டும் ஒன்னாதான் தெரியும். அதுல இருக்கிற வேறுபாடு எவ்வளவு? அதே மாதிரி பூனை தான் குட்டிய கவர பாசத்தோட தான் நான் அவர்கிட்ட பழகுறேன். தான் பசிக்கு இரையாகும் எலியா நினைச்சு பெரியோட கவலை. புரிஞ்சுக்க. ஹாய் பிரியா. ஹாய். என்ன பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு நம்ம கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம். கொஞ்ச நாளா நீ ஊர்ல இல்லையா, நீ வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டதும் அத பத்தி உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். என்ன? கல்யாணமான நம்ம கிளப் மெம்பர்ஸ்ங்களை கூப்பிட்டு கணவன் கிட்ட மனைவியும் மனைவி கிட்ட கணவனும் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிறத பத்தி பேசி பல சட்டதிட்டங்களை வகுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மீட்டிங்க எப்ப வச்சுக்கலாம்? ஒரு நிமிஷம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.